பட்டப்படிப்பு முடித்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தகுதி அடிப்படையில் மற்ற துறைகளில் பணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வரதராஜன், சத்துணவு பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதையும் செய்திருக்கிறார், சொல்லாத கோரிக்கையும் நிறைவேற்றியிருக்கிறார் முதலமைச்சர் என்று நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், அரசு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் பணிமூப்பு மற்றும் கல்வி தகுதி அடிப்படையில் சத்துணவு அங்கன்வாடி அமைப்புகளுக்கு அனைத்து துறைகளிலும் பணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவருடைய தவப்புதல்வர் இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதையும் செய்திருக்கிறார், சொல்லாத கோரிக்கையும் நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சத்துணவு பணியாளர் மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவேற்றிய கோரிக்கைகளுக்கு நன்றியை தெரிவித்துள்ளவன் அரசு துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் பணி மூப்பின் அடிப்படையில் கல்வி தகுதியின் அடிப்படையில் இந்த சத்துணவு அமைப்பாளர் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் பதிவுரை அளித்தர், இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர் போன்ற காலி பணியிடங்களை நிரப்பணுங்கிறத நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி தந்தது மட்டுமல்ல, இந்த ஓய்வூதியத்தை அகவிலைப்படியுடன் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்.